ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கோவக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த கோவக்காய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் ஹீட் ஆனதையும் கடுகு சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சமாக சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், அப்புறமா பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம உப்பு போட்டு வச்சுருக்க கோவக்காயையும் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இங்கே எண்ணெய் நிறையா ஊற்றிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ண வேணாம். 3 ஸ்பூன்ஸுங்கிறதே ஆயில் அதிகம் தான். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இடையில நம்ம அதை வதக்கி விட்டுடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி வறுத்து எடுத்தோன்னாலே நம்மளுக்கு கோவக்காய் வெந்து வந்துடும். இது கூடவே துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய டேஸ்டியான கோவக்காய் ரோஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.